சுவாமி சாத்தகி என்னங்க நான் வரும் தருணகாலங்கள் யாருடைய கவனித்தாய்? நீங்க யாரு? உங்க பேர் என்ன? நீங்க தேவரா இல்ல அரக்கனா இல்ல அசுரனா இல்ல எங்களை போல் நீங்க ஒரு மானிடரா? ஒன்றுமே புரியல சுவாமி. அப்படியா? ஆமாங்க, நீங்க சொன்னாதான் உனக்கு தெரியும். தெரியும். நான் சொல்றதுக்கு முன்னே இன்னும் நீர் வளம், நிழல் வளம், குடி வளம், படைபல பொருந்திய தேனோட மச்சம நாடு சுவாமி. இந்த ஊருடைய பேர் என்ன சொல்லு? சலகண்டாபுரம். நாளைக்கு அங்கதான் போய் சம்பளம் வாங்கிக்கணுங்கிறியா?
கரியம்பட்டி கரியம்பட்டி. ஆஹா ஆமாங்க. தாய் திருநாடு தாய் திருநாடு நமக்கு. இங்கு நம்ம இளந்தருளையே அனைத்து அறிமுகங்களும் கடல் அலை போல் காட்சி தருகிறார். காரணங்கள் என்ன? மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆஹா அம்மாஜி கவுண்டர் அவர்களும் முடியுமா தாய் அவர்களும் செத்து சிவலோகம் மாண்டு வைகுந்தம் ஆனப்படியா மாண்ட மனித மண்ணுலகம் சென்று விட்டார். உண்மை. இந்த விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்தை விட்டு விண்ணோகம் சென்று விட்டார். மண்ணை விட்டு பிரிந்தாலும் தன்னுடைய மனதை விட்டு பிரியாம இருக்கணும் என்று சொல்லி அவருடைய மனதை விட்டு பிரியாம இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா ஆனா பிறந்த அப்பமார்கள் பெற்ற பிள்ளைகளும் அவர் குடும்பத்தார்கள் உண்மை எல்லாம் சேர்ந்து பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து இந்த நாடகத்தை வைத்திருக்காங்க. எப்படி ஊருக்கு ஒரு ஆளை பொறுக்கி எடுத்து எல்லாமே பொறுக்கி தேர்ந்தெடுத்து சாதகி 2 பொறுக்கி என்ன பாசி புளியமுட்டியில ஒரு பொறுக்கி ஒரு பொறுக்கி சரி மச்சான் சாத்தப்பாடியில ஒரு பொறுக்கி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகத்தை வைத்திருக்க அருமை உள்ளங்களும் நம்ம காண வந்திருக்க ரசிக பெருமக்களும் அனைத்து அருமை உள்ளங்களும் அமர்ந்திருக்காங்க. உண்மைதான். தாய் குலங்களும் பெரியவர்களும் எத்தனையோ கதைகளை கற்ற மகா மேதைகள் அமர்ந்திருக்கிறார். எவ்வளவு மாமேதைகள் இந்த சபையில் அமர்ந்திருக்காங்க. கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு அளவு சரஸ்வதியை படித்துக் கொண்டிருக்கிறார். நாம என்ன படிச்சிட்டோம்? என்னைக்கு படிச்சு முடிப்பாரோ தெரியவில்லை. சரிங்க. இருந்தாலும் ஆனா இந்த நாடகத்துக்கு உறுதுணையாக இருந்து பேர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம அழைப்பு கொடுத்த அருமை உள்ளங்கள் நம்மளை போல நாடகத்திருந்த நடிகர் நம்ம அண்ணாதுரை அண்ணா. எப்படி அண்ணாதுரை அண்ணாதுரை ஐயா நம்ம ஒரு நாடகக்கார நடிகர். அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. எத்தனை நாள் நம்மளோட வந்து அழைத்து கொடுத்திருக்கிறார். எப்படி உண்மை கலை மாமேதை வந்து நம்ம சமாளியே நானும் அதாவது நடிச்சிருக்கிறாங்க. அருமை உள்ளங்கள். ஆமா ஆமா. அவர்களும் அது மட்டுமல்ல என்ன கரியமுட்டியில் அருகாமல் இருக்கப்பட்ட பெரிய தோட்டம் புதூர் சார்ந்த நமது நாகமாணிக்கம் அவர் துணையாகவும் இன்று இரவை இன்னும் அது மட்டுமல்ல நம்ம ராஜீவ் காந்தி பகவான் வேஷத்தில் ஆனா பேர் வாங்கிய ராஜீவ் காந்தியை தம்பி அவர்களும் துணை வந்திருக்காங்க. எப்படி உண்மை. அது மட்டுமல்ல நம்ம ராஜ்யத வாசக்காரர் யாரு முனுசே மன்னன் அவர் வருகை தந்திருக்காங்க. நமக்காக நன்கொடை கொடுத்திருக்கிறார். இன்னும் அண்ணாதுரை அவர்கள் நமக்கு நன்கொடை கொடுத்திருக்காங்க. அதாவது அவர்கள் எப்படி வாழணும்? எப்படி நோயில்லாத வாழ்க்கையும் குறைவில்லாத செல்வங்களை பெற்று பல்லாண்டு கால வாழ வேண்டி ஆண்டவரை பிரார்த்தனை செய்கிறோம். பல்லாண்டு இருந்தாலும் ஆனா இன்று வைத்த நாடகம் ஸ்ரீ மகாபாரத காவியம் 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத காவியத்தில் யுத்த காண்டத்தில் ஸ்ரீ வியாசர் முனிவர் சொல்லவும் விநாயக பெருமான் எழுத தொடங்கினார். இந்த 5ஆம் வேதம் மகாபாரத காவியத்தை வியாசர் முனிவர் சொல்ல இந்த மகாபாரதத்தை சொன்னார். விநாயக பெருமான் தன் தந்தைத்தை ஒடித்து மேர்மல பருவத்தை ஏட்டாமாத்தி இந்த மகாபாரத காவியத்தை ஏட்டில பதித்தார். இந்த புண்ணியமான சரித்திரம் போட்டு வீட்டுல மாட்டி தினமும் கருப்பத்தை பொத்தி கும்பிட்டு இருக்கணும். கடவுளுங்க உனக்கு சாபத்தை கொடுத்துருவான் சாமி. என்ன சாபத்துக்கு மட்டும் வேணாம், சாபத்தை சந்திச்சு விட்டேன் சாமி. இப்படி யுத்த காண்டத்தில் அதாவது யுத்த காண்டத்தில் ஒரு பாகவலன் குழி கர்ணன் சண்டை 17 மோட்சமடைவது இந்த புண்ணியமான நாடகம். இப்பேற்பட்ட காரியத்துக்கு இந்த புண்ணியமான நாடகத்தை வைத்திருக்காங்க. அருமை உள்ளங்கள் அவர்களும் இன்னும் சிறப்பாக வாழ வேண்டி ஆண்டவரை வேண்டுகிறோம். வழக்கம்
அவருடைய தாத்தா பேர் வழியாக ராஜு. ஆமா முன்னாடி கூட நில்லு. அப்படி அதுல எடுத்து போய் அடிச்சு முடியுங்களா? கொஞ்சம் எட்டவே நின்னுக்கிட்டா. தம்பி ஜாகடிக்கிறீங்க. அவர் வாண்டு படித்து கைவந்தபடி சேர்ந்த காரணத்தினார். ஆமா. அவர் பேர் எப்படி இருக்கணும்? எப்படி நம்ம ராஜீவ் காந்தி கொடுத்திருக்காரு. ஆமா. சித்தம் கொடுத்தது. அம்மாசி முனிமா மேல தாத்தம் பேர் வழியாக சித்தம் சோதி கொடுத்து வாத்தி விடுங்க. ஆமா. என்ன சோதி சித்தம் சோதி கொடுத்து வாத்தியப்பட்டது. அவர் எந்த முகமாலும் தங்க முகமாகி அவர் சென்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரை வேண்டுகிறோம். வாழ்க. இப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் என் பேரு கண்ணன், மணிவண்ணன், கோவில்வர்ணன், கோபாலன், நந்தன், முகுந்தன், நாராயணன், ஸ்ரீனிவாசன், பத்மநாதன், கௌதத்மன், கடாதுனன், முத்தக்கல்யாணன், கருணாகரன், கார்மேகவர்ணன் இப்படி பலர் பேர்களை போட்டுகின்ற திருமூர்த்திகளை ஒருவனாகி என் பேரு பகவானாகவா. கடவுள்
கடவுள். இந்த புலுலூதும் கண்ணை குழலூதும் கண்ணன். சீமனன் குழல். ஆமா. சீமன நாராயண அது நான்லப்பா, அது வேற ஆளு. அவன் தாராயணன். ஆமா, அந்த ஆளு வேற ஆளு. அவனா ஸ்ரீமந்தன மௌனாராயுணன். என்னையே உண்டக்கன நக்குன நாராயுணன். என்ன எப்படி மண்டி போட்டுக்கு நக்குனீங்களா? என்னது நக்கனு நாராயணங்க. ஐயோ, என்னையே நக்குன நாராயுணன். சாமி இந்த மடிச்சு உம்மனவன் மதிசூதனன். அது வேற ஆளு. சாமி இந்த கேட கண்ண என்ன ஞானக்கண்ணன். ஞானக்கண்ணன் எனக்கு ஞானம் என்றால் ஞானம் என்றால் எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த அண்ட குணத்தில் என்ன நடக்கிறதோ அனைத்தும் அறிவேன். எனக்கு ஞானக்கண் என்று பேர். ஆமா, இந்த அண்ட புவனத்துல என்ன நடக்கிறதோ அனைத்தும் இந்த இடத்துல இருந்து அப்படியே சொல்லுவேன். இதே இடத்துல இருந்து. ஆமா, எந்த நேரம் தான். சாமி எனக்கு நீண்ட நாளா ஒரு அந்த புவனத்தையே கட்டிக்க கூடிய கடவுள் அல்லவா நீங்களா? ஆமா சாமி என்ன கேட்க? எனக்கு நீண்ட நாளா ஒரு சந்தேகம் சாமி. என்ன சந்தேகம்? என் சந்தேகத்தை மட்டும் தீர்த்து விட்டுன்னு வச்சுக்க. நான் ஏங்காய உடைச்சு உனக்கு பூசை பண்றேன் சாமி. தேங்காய் அப்படி சொல். சாமி என்ன சந்தேகம்னு கேட்க. என்ன சந்தேகம்? என்னகிட்ட என்னைக்குமே பேச மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் நேர் விரோதி. ஏப்பா? ஆமா சாமி. இன்னைக்கு வண்டி எடுத்து இப்படி ஸ்டார்ட் பண்ண மாதிரி சரி என்ன ஊருக்கு கூத்துன்னு கேக்குறானே. இப்படித்தானே பெண்ணாகரத்து பக்கத்துல பரியமிட்டி கரியமிட்டி என்ன வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுங்கிறான் சாமி. எது கேட்டிருப்பா அப்படி? 15 நாள் ஆகும். சரிப்பா, 1500 ரூபாய் கையில கொடுக்குறான் சாமி. சொன்ன உடனே 1500. நேத்தும் மழை வந்து கூத்து நின்று போச்சு. இந்த 1500 ரூபாய் வாங்கி சோப்புல போட்டுட்டு வந்துட்டேன் சாமி. அவன் மேல ஒரு சந்தேகம். சரிப்பா, போகட்டு விடு சாமி. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மளிகை கடை. எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு போனாலும் நான் வீட்டுக்கு 1 ரூபாய் கொண்டு போய் கொடுக்கறதில்ல. பூரா சாராயத்தை குடிச்சு விட்டு நினைச்சுக்கிட்டு அடி வாங்கிட்டு தெரியுது. அதனால இந்த மளிகை கடையில இருக்கிற சாமானம் எங்க வீட்டுல நான் காசு கொடுக்கறதில்ல. எங்க வீட்டுக்காரியும் வேலைக்கு போறதில்ல. அவளும் கட்டலோட சரி சரி பாதி பொருள் எங்க வீட்டுல இருக்குது. மளிகை சாமானத்து பொருள் காசும் கொடுக்கறதுல பிள்ளைங்களா அவன் வெவ்வேறு ஊர்ல இருக்கிறான். எப்படி வந்திருக்காது என்னன்னு தெரியல. மளிகை கடைக்காரன் மேல ஒரு சந்தேகம். ரோட்டு ஓரத்துலயும் எங்க வீடு சாமி. ஒரே ஒரு பஸ் கண்டக்டர் மட்டும் எங்க வீட்டு பக்கத்துல வந்தா விசில் எடுத்து வாயில வச்சுக்கிட்டு அப்படின்னு விசில் அடிக்கிறான். எங்க வீட்டுக்காரி எனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருந்தா கூட இந்த பஸ்ஸ பாக்குறதுக்கு தான் ஓடணும். அந்த கண்டக்டர் மேல ஒரு சந்தேகம். சரி, இந்த 3 சந்தேகம் போட்டு என்ன மாட்டி எடுக்குது. நீ இதே இடத்துல இருந்துகிட்டுப்பா அப்படியே சொல்லி விடுன்னு சொல்ற. கண்ணை மூடிக்கிட்டு ஆமா இந்நேரத்துக்கு சொல்லாத விட்டு உன்னை கொன்னே விடுவேன் சாமி. சரிப்பா, எங்க வீட்டுக்காரி இந்த நேரத்துக்கு மணி 2:30 இருக்கும். எங்க வீட்டுக்காரி என்ன சாமி பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஓ, இதை சொல்லணும் அப்ப மனைவி மேல ஒரு சந்தேகம். சாமி சொல்லு சாமி. கட்டிலுக்கு வேற மோசமான கவரா இருந்துச்சு. சொல்லு. அப்படி சாவர மாதிரி இருக்குது. சரிப்பா, சொல்கிறேன். சொல்லுங்க. இது ஞானத்தினால் பாக்குறேன். யூடியூப் பார்த்துட்டு நாளைக்கு சோறு போடுறாளா என்ன பார்த்து சொல்லுங்க. அது யார் தெரியுமா? யாரு? சொல்லுங்க. உன் மனைவி மேல சந்தேகம். ஆமாங்க. என் மனைவி மேல சந்தேகம். இந்நேரத்துக்கு என் பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஒரு ஆடவனோடு கட்டிப்பிடித்து படுத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த ஆண்மகன் உன் மனைவியுடைய கொங்கை 2 கொங்கை பிடித்துக் கொண்டிருக்கிறான். என்னது? ஆமா, என் பொண்டாட்டி முறையை பிடிச்சிருக்க. வாடா வாடா 5 ரூபா காலையில வாங்கிக்கலாம். எதுக்கு என்ன கூப்பிடுறேன்? இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்? என் பொண்ணு எதுக்குடா ஓடுறேன்னு கேட்க. எதுக்குடா வர்ற? என் பொண்டாட்டி கிட்ட எவனே கட்டி பிடிச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறானா? போன அவனை ஒரே வெட்டு ஒரே வெட்டு. ஆமா. ஏன் மண்டாத்து தாயாளி? இருமா காமெடிமா இருமா. அத்தாயே ஒண்ணும் சொல்றாங்க. சொல்லு. இங்க இருந்து உங்க ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர்? 55 கிலோமீட்டர். அப்ப டவுனு? அப்ப டவுன் 110. ஏடா 5 நிமிஷம் தான்டா. டே அங்க கரும்பு காடு கலையா வெட்டுறாங்க. போய் தாயாரி ஒரு டீ குடி நேரம். அதுக்கு என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு சாமி கேட்டு போய் வெட்டுங்க. அப்ப போ சாமி. சாத்தகி எங்க வீட்டுக்காரிட்டு படுத்துட்டு இருக்கிறான் பாரு.
மளிகை கடைக்காரனா பக்கத்து வீட்டுக்காரனா ஆ. பஸ் கண்டக்டா ஆ. என்னன்னு தெரியல நாகமாணிகள் இன்னும் ஆளை காணும் ஒருவேளை அவையா நல்ல மனிதன் வருது ஆறு நாகமணி தான் நாகமாணிகளா நல்ல மனுஷன் ஆமாப்பா. அப்படி குத்தி செத்து போயிடும் என்ன ஆறு யாரு யாரு இல்ல யார் தெரியுமா? நீ சந்தேகப்பட வேண்டாம். சரிங்க. யார் தெரியுமா? யாரு? உனக்கு ஒரு மகன் இருக்கிறாள், சின்ன குழந்தை ஸ்ரீனிவாசன், சின்ன 1.5 வயசு குழந்தை. ஆமா சாமி, அவனுக்கு பேரு சுனில்குமார். அந்த குழந்தை தான் உன் மனைவி கிட்ட பால் குடிச்சுக்கிறான்பா. குழந்தை எங்க பையனா? உங்க மனைவி கட்டி பிடித்து படுத்துக் கொண்டு பால் அறிந்து கொண்டிருக்கிறான். எங்க பையனா? உங்க பையன், உன் மகன் தான். நீ எத்தனை உன் குடும்பத்துக்கு அடிச்சுட்டு ஏப்பா உன் பையன் தானே படுத்து எடுக்கிறான்னு சொல்லியிருந்தா இவ்வளவு விமர்சிக்க ஆளாயிருப்பா. இவ்வளவு தூரம் நான் பண்ணிருக்க மாட்டேன். போன நேரத்துல வெட்டி இருந்தா 6 குறையும். அதுதான் ஆத்திரப்படக்கூடாது. நன்கு விசாரித்து போனோம். ஆத்திரக்காரனுக்கு அருவ மாட்டான். எப்படி ஆத்திரம் அருவிக்கு சத்துருவாகிவிடும். அகட்டும் சாமி. எப்படி நீங்க பேர்பட்ட கடவுளா என்ன நன்கு விசாரித்து போனோம். கோபப்படக்கூடாதப்பா. அகட்டும் சாமி. சந்தேகம் என்பது கொடிய நோய். அந்த நோய்க்கு மருந்தே இல்லை. சந்தேகத்துக்கு என்னது தீர்மா தெரியல. ஆமா ஆமா உண்மைதான். இருந்தாலும் சாமி, இந்த நாடகத்தில் நீங்களோ கண்ணன். ஆமா. எப்படி கண்ணனாய் இருக்கணும்? நான் பிறந்த விதங்கள் எப்படி? கலியுகம், சரி, 4 யுகம், யுகம் 4. இந்த 4 யுகத்தின் வாயிலாக நான் யாருக்கு மகனா பிறந்தேன்? நான் எத்தனை அவதாரம் எடுத்துள்ளேன்? பார்த்தனியா 10 அவதாரம், தற்காலங்கள் 108 அவதாரம். நான் தசாவதார கண்ணன். ஆமா, 1008 அவதாரம். ஆமா, அகம் என்பது 1008, யுகம் என்பது 108. அதுல 4 யுகத்தின் வாயிலாக நான் எத்தனை அவதாரம் தாங்கினேன்? யாருக்கு மகா பிறந்தேன்? நீங்க தாங்கிய அவதாரம் மச்சம் என்ற மீன் அவதாரம். சரிங்க. மச்சம் என்ற மீன் அவதாரத்தை நீங்க ஒரு கடவுளாகப்பட்டவை நீங்க நான் ஏன் எடுக்கணும்? என் அம்சையால் படிக்கப்பட்ட சோமகாசூரன் 4 வேதத்தை திருடி கடலுக்குள்ளே ஒளிந்தான். யாரு? சோமகாசூரன். 4 வேதத்தை ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம். இந்த 4 திருடினா உலகத்தை படைக்க வேண்டிய வேதம். நான் என்ன செய்தேன்? மச்சமணி மீன் அவதாரம் எடுத்து கடலுக்குள்ளே புகுந்து மச்சமணி மீன் அவதாரம் எடுத்து கோமகன வதம் செய்து 4 வேதத்தை பிரம்மனிடத்தில் கொடுத்தேன். முதலாவது அவதாரம். 2வது அவதாரம் நான் வாடிக்கலாம். அடுத்ததோர் அவதாரம் ராகமுடா. அதே நான் போடுறது அப்படி கலந்துக்கிற மாதிரி அடுத்த அவதாரம் என்ன தெரியுமா? ஆம அவதாரம் எடுத்தேன். ஆமா. 3வது அவதாரம் தேவர்களுக்கு ஆம அவதாரம். 3வது வராகம் என்ற பண்டிய அவதாரம்.
ஆமா யாரு மடிக்க இரணி ஆக்கி வந்தன மடிக்க யாரையாச்சும் மடிப்பதற்காக. ஆமா. சரிங்க. நான்காவது நரசிம்ம அவதாரம் அதை யாரு மடிக்க? இரணீக சிவன மடிக்க ஐந்தாவது வாமன அவதாரம் அது எதற்காக? மகாபலி சக்கரவர்த்தி வதம் செய்ய மாபலி வதம் செய்ய அதாவது வாமன அவதாரம் எடுத்து 5வது அவதாரத்தில் மகாபலி வதம் செய்தி இது பூமியில வச்சு அழுத்தினீங்க. பூமிதான் 6வது பரசுராமன் அவதாரம் இது எதற்காக? இது ஏன் தெரியுமா? ஏ அதாவது நான் பிறக்கும் போது கோடாலி ஆயுதத்துடன் பிறந்தேன் பரிசு பரசுராமனாக சரிங்க. பரசுராமனா தமதக்கனுக்கு ரேணுகா தேவிக்கு பரசுராமனா பிறந்தேன் தமதக்கனுக்கு ரேணுகா தேவிக்கு பரசுராமனா பிறந்தேன் நான் 5வது பிள்ளையாக பிறந்தேன் எனக்கு அவன 4 மைந்தர்கள் 4 தம்பிமார்கள். ஆமா ஓ அண்ணனுங்க. ஆமா சரிங்க. அப்போ உன் தாயை சிறுமறுத்துவா என்று என் தந்தையா ஜமதக்கிரி சொன்னார். ஏன் சிறுமறுக்கணும்? எதனால ஒரு தாயின் சிரத்தை ஏன் இருக்க வேண்டும்? என்ன காரணம்? ஆகாய காந்தர்வர்கள் ரதத்தில் சென்று கொண்டிருக்கிறார். சரி மேலே. ஆமா என் தாயி என் தந்தை பூசைக்கு ஆட்டு மணலள்ளி கூட்டி அதை கும்பமா பாண்டமாக செய்வார். அன்றாடுங்கிறது சும்மா போவது, ஆமா மணலை அள்ளுவது, ஆமா பாண்டமா செய்வது, செய்து தண்ணீர் எடுத்து வந்து கொடுப்பது இப்படி வழக்கம். ஒரு நாள் ஆகாயத்து உச்சி நோக்கி விட்டார். நோக்கின உடனே பார்த்த உடனே ஞானத்தினர் அறிந்தார். யாரு சமதக்கினி. ஒரு அண்ணியின ஒரு பெண்ணை எடுத்து பார்க்க கூடாது, கற்புடைய பெண்ணு. அதனால பரசுராமா உன் தாயை சிரமறுத்துவா என்று சொன்னார். அப்படியா? எனக்கு பிறந்த 5 மக்கள், இது 4 பேர் கேட்கவில்லை. அவங்களுக்கு எல்லாம் தாபம் கொடுத்துட்டாங்க. கல்லாக நீராக நெருப்பாக போட்டு நீதான் பேசுகின்ற அதாவது பரசுராமனா பிறந்திருக்கிற தாயை சிரமறுத்துவன்னு சொன்னா எடுத்த ஆயத்து ஒரே வெட்டுதான் என் தாய். எதுக்கென்று தந்தையை கேட்கவே இல்லை. ஒரே அழுத்தே ஒரே வெட்டுதான். அப்போ ஒரு ஆதி திராவிட பெண் வந்து தடுக்கிறான். அந்த திராவிட பெண் தலையில் போயிடுச்சு. ஒரே வெட்டில 2 தலையும் கீழே விழுந்தது. சரிங்க. அதுக்கு முன்னே என் தாயி ரேணுகா தேவி ஒரு ஏகாலி பெண்ணு வீட்டுல புகுந்தாள், அடைகாத்தாள். 2வது திராவிடர் பெண்ணு தலையும் சேர்ந்து வெட்டினேன். ஆமா என் தந்தை இடத்துல வரத்தை கூட கேட்டேன். என் தாயை உரி எழுப்பணும், வரத்தை கூட தந்தையை கேட்டேன். கொடுத்தார் வரத்தை. என் தாயை எழுப்பினேன். எப்படி தெரியுமா? சிரத்தை எடுத்து இந்த திராவிடர் பெண்ணோட தலையை எடுத்து இந்த என் தாய் ரேணுகா தேவியோட பிரதிட்டேன். என் தாய் ரேணுகா தேவியோட தலையை எடுத்து அந்த ஆதி திராவிடர் பெண் தலை உடலிலே பொருதினேன். முகம் மாறி விட்டதே. முகம் மாறியதுனா இந்த உலகிலே அதாவது எல்லா வகுப்புகளுக்கும் மாரியம்மன் ஊருக்கு ஒரு மாரியம்மன். இன்று முதல் முகமாரியம்மனா போகிறது. ஒரு யுகத்தில் 6 அவதாரத்தை முடித்தீர்கள். பிறகு இப்படி அந்த ஏகாலி பெண்ணு எனக்கு என்ன வர வேண்டும் சாமி கேட்டா மாயை போட்டா அவன் மாத்து கட்டுவதுன்னு வேலை. உங்களுக்கு வேலை. ஆமா திராவிட பெண்ணு எனக்கு என்ன சுவாமி அவருக்கும் உயிர் கொடுத்து அவர் கேட்க அதாவது முகமாரியம்மனுக்கு மாரியை போட்டா உன் காவலர்கள் எல்லாம் வாத்தியம் பின்மான வாசிப்பார்கள் 15 நாளைக்கு வரத்தை கொடுத்து இப்படி 6 அவதாரத்தோடு ஒரு யுகம் முடிந்தது. கிரீதாயுகம் முடிந்தன. அடுத்தது கிரீதாயுகம். கிரீதாயுகத்திலே 7 அவதாரத்தில் நான் யாருக்கு மகனாத் பிறந்தேன்? அந்த ஐயாத்தி அலுமண்ணே
தசரதன் யாகத்து பலியாகி கோசலைக்கு ராமச்சந்திரமூர்த்தியா பிறந்தேன். இரண்டாவது யுகத்தில் அது ஏன் பிறக்கணும்? ஏன் எதற்காக பிறக்க வேண்டும்? ராவணன், கும்பகர்ணன், மகாமாயிந்திர சித்தம், அகிராவணன், மூலபல சேனைகளை அடிக்கணும். 80 பல சேனை அழிக்க ராவணாதி கூட்டத்தை வதம் செய்ய நான் ராம அவதாரம் எடுத்தேன். 7 அவதாரம் முடிந்தது. மூன்றாவது யுகத்தில் ராம அவதாரத்தோடு 7 அவதாரம் முடிந்தது. 2 யுகமும் முடிந்தது. ஆமா, சரிங்க. அடுத்து துவாபர யுகம். துவாபர யுகத்திலே நான் யாருக்கு மகனா பிறந்தேன்? வசிதேவனுக்கும் தேவதை வயிற்றில நான் 8ஆம் ஒரு கண்ணனா பிறந்தேன். நீங்க ஒரு கடவுள் ஆயினும் இந்த வசிதாவ மன்னன் எங்களை போல ஒரு மானிட மனிதன் அவரு வைத்து நீங்க ஏன் 8ஆம் போராக பிறக்கணும்? 8ஆம் போரா பிறந்தா 8 வச்ச வீடு குட்டிச்சவருன்னு சொல்றாங்களே. சரி, உண்மைதான்பா. நான் பிறந்தது ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சத்ரு சங்கார யோகத்தில் பிறந்தேன். சாமி, சத்ரு சங்கார யோகம்னா சத்ரு சங்கார யோகம்னா எனக்குன்று எதிரி இருக்கக்கூடாது. என்ன சொல்றீங்க? அப்பேற்பட்ட யோகம். சரிங்க. எனக்கு எதிரி இருந்தா உடனே அழித்து விடுவேன். நான் பார்த்து உன்னை சிரித்து விட்டனா நீ அழிந்து விடுவா. உன்னை முறைத்து பார்த்தனா நன்றாக வாழ்வேன். தெரியுமா உனக்கு? என்ன பார்த்து முறைச்சு பாருங்க. மத்தாலகாரன்னு பார்த்து சிரிஞ்சு சாமி. ஏப்பா நல்ல பேசு மைக்கல கொஞ்சம் உடம்பு குறையிட்டோம்னு தான். உடம்பு தான் போட்டோம். மிருதங்க எப்படி வாசிக்கிறாரு? சக்கரவர்த்தி என்று பேர் வாங்கி. என்ன சொல்ற? புளியமிட்டிலேயே இப்ப பக்கமா கத்தவர் தான். ஆமா, புளியமிட்டிலேயே மைக்கேல் என்றால் ஒரு 6 வயல் வருஷம் இருக்கும். இருக்கட்டும், ஒரு 7-8 வருஷம் இருக்கும். நான் தான் 2 மிருதமும் கொடுத்தேன் 10,000 ரூபாய்க்கு. இன்னைக்கெல்லாம் தான் 40-50 விற்கும். இது உண்மை. அதை வச்சுதான் ஒரு மத்தளமே கத்துக்கிட்டார். ஒரு பிரபலமாக ஒரு பேரையும் புகழையும் பெற்றார். ஆமா, பேர்பட்ட அக்கௌண்ட்காரரு. அருமை தம்பி புளியமிட்டி சாமி வெங்கடாச்சல மகனாகிய, அதாவது இசையில பேர் வாங்கிய மைக்கேல் அவர்களும் செய்கின்ற தொழில் அதாவது ஓங்கி வாழ வேண்டும். இருந்தாலும் குண்டா போய் பாருங்க. ராஜமணி பையனை ஐயா, அப்படி இந்த 3வது அதாவது இப்படி அதாவது தேவகி வீட்டில 8ஆம் ஒரு கண்ணா பிறந்து மாமனையே மடித்தேன். ராஜகம்சனை மாலை சுத்தி பிறந்தேன். ஆமா, 8ஆம் ஒரு கண்ணா பிறந்து ராஜகம்சன் கஞ்சன் கம்சனை மடித்தேன். நான் பிறந்த வடமதுரை, வளர்ந்தது ஆயப்பாடி. அதோதி வீட்டில் வளர்ந்த கண்ணன் நானே. ரோகிணி பலர், அதாவது தேவகி வீட்டில கண்ணன் பலராமனா பிறந்தேன். அதாவது 9வது அவதாரம் கண்ணன் அவதாரம், 8வது பலராமன் அவதாரம், இன்னும் கல்கி அவதாரம் எடுக்கவில்லை. அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். 10வது அவதாரம். இது கல்கி அவதாரம் எடுத்தனா இந்த உலகத்தை பிரளயத்தை உண்டு செய்வேன், அழிப்பேன், மீண்டும் படைப்பேன், அழித்து விடுவேன், சமபூமியாகி விட உலகமே. அதர்ம எங்கெங்கே தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கெல்லாம் அழித்து தர்மத்தில் நிலநாட்டக்கூடிய பகவான்
ஆகட்டும். இருந்தாலும் சாமி இப்படி இன்று வந்த வேலை இன்று வந்த வேலை என்ன தெரியுமா? இந்த பூமி பாறை குறிப்பதற்கு உலகில நான் கண்ணனா பிறந்திருக்கிறேன். பூமி பார்த்தியா? ஆமா சாமி, நான் பிறந்த வடமதுல வளர்ந்து ஆயோப்பாடியா சோதி வீட்டில் வளர்ந்த கண்ணே. ஆனா பூமி பாரத்தை குறைக்க வேண்டும். சாமி, பூமி பார்த்த குறைக்கிறீங்க. ஜேசிபி கூட்டி வந்து நோண்டி அந்த பக்கம் போடுவியா? எப்படி சாமி பூமி பார்த்த குறைக்க முடியலப்பா? என்ன சாமி, ஒரே ஒரு ஓட்ட பிள்ளை உங்களை கையில வச்சுக்கிட்டு நான் இந்த பூமி பார்த்தியா என்னால குறைக்க முடியும்னு சொல்லிட்டு எப்படி குறைப்பேன்? இது ஆடோட்ட ஆயக்குழல், மாடோட்ட இடைய குலர், இதவர் மாதவர் யாதவர் குலத்தில் பிறந்த கண்ணன் நானு. ஆமா சரி சாமி, எப்படி பூமி பார்த்து அப்படி கூதிகால இருப்ப வெட்டி போடுவேன்? எப்படி குறைக்க முடியும்? பூமி பாரத்தை குறைப்பதா இருந்தா பூமி பாரத்தை குறைக்கணும். என் மாமன் கமசனை மடிக்கணும், அருந்த சிறுத்தையும் பொருந்தணும். 3 நோக்கத்தோடு நான் பிறந்திருக்கிறேன். ஆகட்டும் சாமி. ஆமா, இருந்தாலும் இப்படி பூமி பாரத்தை குறைப்பதா இருந்தா என் அத்த மக்கள் பாண்டவர்க்கும் கௌரவருக்கும் பாரத போர் உண்டு செய்யணும். பாரத போரை உண்டு செய்து பாரத போர் 18 நாள் பாரத போர் உண்டு செய்தா ரஜகத துரக பதாதிகள் சதுரங்க சேனைகளை மடித்தா கொஞ்சம் பூமி பாரத்தை குறைக்கலாம். சாமி, அது அதிகமா குறையாது. நான் பூமாதேவி இதை சத்தியம் செஞ்சிருக்கிறேன் பூமி பாரத்தை குறைக்கிறேன் என்று. சரி, அதனால என் அத்த மகள் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பாரத போர் உண்டு செய்திருக்கிறேன். ஆனா எத்தனையோ வஞ்சிக்கப்பட்ட பாண்டவர்கள், அத்த மகள் பாண்டவர்கள் நாடு கேட்டார் கொடுக்க மறுத்தார். கடைசியாக கண்ணனை தூதுக்கு சென்றேன், நாடு கேட்டேன், கொடுக்க மறுத்தார் துரியோதனன். அடே கண்ணா மடையா கிடையா யாதவர் குலத்தானே, இனி இதே பேசிட்டான். நீ யார நாட்டை கேட்பதற்கு? நாங்க அண்ணன் நம்பிக்கையா கூடிக்குவோம். ஆமா அப்படின்னு ரொம்ப இழிவா இழிவுபடுத்திட்டான். சரி ஆகிட்ட நாடு உழைப்புதா இருந்தா கத்தி முனையில போர் 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 போர். அந்த கத்தி முனையில போர் செய்தா வெற்றி பெற்றால் கௌரவருக்கு பாண்டவருக்கு இல்லை என்றால் பாண்டவருக்கு அந்த காடால வேண்டும் என்று சொல்லிவிட்டான். ஆகட்டும் துரியோதனா என்று வச்சரத்து உண்மை அடித்து சத்தியம் செய்து பாரத போருக்கு முகூர்த்தம் கட்டி நேற்று வரை 10 நாள் சண்டை பாண்டவருக்கு பிதாமகனாகி பீஷ்மர், அதாவது 10 நாள் சண்டை வரைக்கும் பீஷ்மர் சேனாதிபதி பட்டம் நடத்தி நடத்தினார். 10 நாள் சண்டையில ஜெகண்டியை முன்ன வைத்து அர்ஜுனன் மூச்சல் ஆக்கியிருக்கிறான். யார்? பீஷ்மரை. அம்பு படிக்கல 51 நாள் அம்பு படிக்கல படுத்திருக்கிறார் பீஷ்மர். 10 நாள் வரைக்கும் பீஷ்மர் யுத்தம். 6 நாள் சண்டை ரோணர் யுத்தம். இந்த 6 நாள் சண்டையும் முடிந்தது. சரி, விடுந்தால் 17 நாள் யுத்தம். ஆமா 17ஆம் நாள் யுத்தம். சரிங்க, இந்த 14 யுத்தத்துல பாண்டவர் பக்கமே வெட்டிய துரியோதன பக்கம் அவசியம் இருப்பது 4 பேர். துரியோதனன், ஜெகனி, கல்லியன், கர்ணன் இருப்பது 4 பேர். சேனா சேனைகளும் அடித்தது. இந்த 17ஆம் நாள் சண்டை முடிப்பதற்கு எப்படி முடிக்க போறீங்க? அப்படியா? 17ஆம் நாள் சண்டையும் இந்த பாரத போரே முடிச்சு வைக்கிறது தானே பிறந்திருக்கிறேன் நானு. எப்படி முடிப்பியோ, என்ன பண்ணுவியோ, ஏன் பண்ணுவியோ? சரி சரி சரிங்க, அது உனக்கு மறுபடியும் தெரியும் உனக்கு எப்படி என்று. பாகத்தான போறேங்க. ஆமா பாகத்தான போறேன். இருந்தாலும் யுகத்திலே நரநாராயணனுக்கு பிறந்து, அதாவது 1000 தலை 2000 கரப்படித்த தும்சகாசூரனை அவனை மடிக்கணும். அவனை மடிக்கணும். ஆமா, அது எப்படி? அவனை மடிப்பதா இருந்தால் நரன் சண்டை செய்தா நாராயணன் தபம் செய்யணும், நாராயணன் தபம் செய்தா நரன் சண்டை செய்யணும். இப்படி மாத்தி மாத்தி சிறுத்தறுத்தால், அதாவது நாங்க 990 சிறுத்தறுத்து நரன் நாராயண உடலை பிளந்து நரன் நாராயணக மாத்தி, அப்ப ஒரு சிரத்தோடு 999 சிரத்தறுத்தி ஒரு சிரத்தோடு எங்க ஓடினான்? தும்சுங்கு சூரியன் இடத்துல அபயம் என்று விழுந்தான். அந்த சூரிய பகவான் நெல்லிக்கனியை மாற்றி சாப்பிட்டார். அப்போ அந்த சூரிய பகவான் நெல்லிக்கனியா மாற்றி அந்த தும்சுகா சூனை சாப்பிட்டார். அதே சூரிய பகவான் என் அத்தை குந்தி சேர என் அத்தை குந்தி வைத்தில கர்ணன் பிறந்திருக்கிறான். அந்த தும்சங்கன். ஆமா, அந்த தும்சகா சூரை கர்ணனாக பிறந்திருக்கிறான். அண்ணனையும் இன்னைக்கு எங்க போனாலும் விடுவதில்லை மடிக்க. பகவானுடைய வேலை ஒரே குறிக்கோள், என்னுடைய நோக்கம் எங்க சென்றாலும் விடுவதில்லை. எங்க அத்தை வைத்தில குந்தி வைத்தில பிறந்திருக்கிறான் தும்சகா சூரை கர்ணனாக, அவனை மடிக்கணும், மடிக்க வேண்டும், இந்த நோக்கம். இருந்தாலும் இப்ப என்ன பண்ணலாம்? சிறியன் சேனாதிபதி மடிந்தது. ஆனா எங்க அத்தையை பார்த்து 2 சத்தியத்தை நான் வாங்கணும். 2 சத்தியத்தை வாங்கினால் பாண்டவர்கள் தப்பிப்பார்கள். இல்லை என்றால் ஒரே கணையினால் பாண்டவர்களை பூண்டோடு அழித்து விடுவான். நாகக்கணை, நாகக்கணை, அதாவது அசுத்தன் என்று சொல்லக்கூடிய நாகபாம்பு வளர்த்து வருகிறான் கர்ணன். ஆமா, துரியோதனன் சேனாதிபதி பட்டம் கொடுத்திருக்கிறான் கர்ணனுக்கு. இது எப்படியாவது
பாண்டவர்களை அழித்து விடுந்த காக்கோடகன் நீங்க எங்க காப்பாத்தி அத்தையை சந்தித்து 2 வரங்களை வாங்க வேணும். அதனால எங்க அத்தையை பார்க்கணும். அதுக்கு முன்ன எனக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 16,008 மனைவிகள். என்ன சாமி 16,008 மனைவிகளும் உடம்பு குறைக்காத வச்சுக்கிட்டு அப்படியே கல்லாட்டுங்குது. என்னெல்லாம் பாரு நாரும் தோணுமாயி போச்சு. ஒரு கிழவி வச்சுட்டு நாரும் தோணுமாயி போச்சு. 16,008 மனைவியில 8 அஷ்டலட்சுமிகள் யாரு? அப்படிங்க 8 அஷ்டலட்சுமிகள். ஆனால் இதுல பாமா ருக்மிணி உங்களுக்கு பிடிச்சது. ஆமா. என் மனைவி சொல்லிட்டு எங்க அத்தை போய் பார்க்கணும். 2 சத்தியத்தை வாங்க செய்யணும். இந்த கிழவி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் புறப்பட்டு பகவான் அழைத்தாண்டு 2 மனைவி அழைத்துவோம்.